டிவிக்கு எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க எல்லாரும். நம்ம ஜெயிக்கணும். எங்க குடும்பமே ஓட்டு தளபதிக்கு தாங்க. எங்கள் ஓட்டு டிவிக்கு தான் சார். கண்டிப்பா மாற்றம் ஒன்று தேவை. அதனால தான் நாங்கள் விஜய் சூஸ் பண்ணுறோம். நீங்க பாண்டிச்சேரியில் வரும் எல்லா சீட்டும் வருவான்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க என்ஆர் பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் டிவி கேட்க எங்கள் ஓட்டு டிவி கேட்க தான். ஒரு மாற்றம் தேவைப்படும். அட்லீஸ்ட் 30ல் ஒரு 10 சீட்டு வந்தால் கூட எங்களுக்கு அது ஒரு வெற்றி தான். தேங்க்யூ. வந்தால் தான் தெரியும் அவர் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வருவார் விஜய். தேங்க்யூ. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், வந்தவங்க எல்லாருமே ஓட்டு போட்டால் பரவாயில்ல. கண்டிப்பாக போட்டுருவோம். ஓட்டு தளபதி தான் தலை. என்னைக்குமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு. அடுத்து எங்கள் அண்ணன் தான் ஆட்சிக்கு. தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரி தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதை விட ஆளில் இருக்கா இல்லையா தலை, அதை பற்றி கவலை இல்லை தலை. அண்ணனை பார்த்துருவோம் தலை, அது போதும் தலை. தலைவர் விஜய் பார்க்க வந்துருக்காங்க. விஜய் தான் இந்த டேட்டு வெற்றி நிச்சயம். விஜய் சார், உங்கள் விஜய் சொல்லு. கண்டிப்பா போடுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். சின்ன வயசுல இருந்து ஆசை விஜய் பார்க்க தளபதியே. விஜய் அண்ணாக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க. எல்லாம் நல்லா இருப்பீங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாம் அவருக்கே போடுங்க. நாட்டு நம்ம நாடு. விஜய் அண்ணா ஜெயிப்பார் கண்டிப்பா. மக்களால வருவாரு, பாசத்தால வருவாரு. அவ்வளவுதான். விஜய் அண்ணா தமிழன் தளபதி விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. விசில் தான் ஜெயிக்கணும். தலைவர் தான் ஜெயிக்கணும். சீக்கிரமா ஓட்டு போடுங்க. மாற்றம் வரணும்னா விஜய்க்கு மட்டுமே ஓட்டு போடுங்க. சிந்தித்து செயல்படுங்க. இதோட இது வேற எதுவுமே கிடையாதுல்ல. இந்த ஆதரவே போதும்ல. இந்த எழுச்சியை பார்த்துமா உங்களுக்கு இன்னும் தெரியல. ஓட்டு போடுங்க. இந்த எழுச்சியை பார்த்துமா உங்களுக்கு இன்னும் புரியல. அங்கே இருந்து பாருங்க, மக்கள் வெள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் மக்களோட வெள்ளம். ஆதரவுன்னா இதுதாங்க ஆதரவு. மற்றவங்கலாம் வராங்க, உதயநிதிலாம் போறாரு, டாட்டா கட்டிட்டு போறாரு. ஏதாவது மக்கள் இருக்கா? இதுதான் மக்கள் ஆதரவு. மக்கள் ஆதரவுனா என்னன்னு தெரிஞ்சுங்க. கண்டிப்பா மாறும். எப்படி மாறாது யார் சொல்றது? சும்மா விடுங்க. எல்லாரும் 300 ரூபா கொடுத்து கூட்டுங்க. நாங்க கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? அவங்க 500 ரூபா கொடுத்து போய் பாப்பாங்க. இந்த உணர்ச்சியை பார்த்து, இந்த இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி ஓட்டா மாறாதுன்னு நீங்க சொல்லுவீங்க? கன்ஃபார்மா ஓட்டா மாறும். காசுக்கு வந்த கூட்டமே கிடையாது. இதெல்லாம் அவங்களோட இதுக்கு வந்த கூட்டம் இது. வந்து எல்லாரும் வந்து பிஸ்கெட் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் கேளு. அவரோட முகத்துக்காக தான் இங்க இருக்கிற எல்லாருமே வந்தான். அப்பா புள்ள ஆட்சி மாதிரி தலைவர் தனியா சிங்கிளா நின்று விசில் சின்னத்துல ஜெயிச்சு தமிழ்நாடு மட்டும் இல்ல பாண்டிச்சேரியும் ஜெயிச்சு முதலமைச்சரா வருவாரு. நடுங்க போது ஸ்டேட் விசில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லா அதிர போதே. இங்க பாருங்க குட்டி தளபதி பிகில் சொல்லு காலையிலே வந்துட்டாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. நல்லா பார்த்துங்க. எல்லாம் வந்து இந்த ரசிகர் கூட்டம்ன்றாங்க. இது ரசிகர் கூட்டம் இல்லை. எல்லாம் உணர்வுபூர்வமாக விஜய்க்காக வந்த மக்கள் கூட்டம். அத்தனை மக்களும் வந்து அடுத்த ஆட்சி வந்து விஜய் வரணும்னு எல்லாம் முழுக்க மக்கள் மனசில் வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 2026 டிவிக்கு ஒரு கட்சி ஒன்று தான் ஜெயிக்கும். மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சும்மா டெபாசிட் வாங்குறது கூட இதுதான். ஆனால் இருந்தாலும் முழுக்க டிவிக்கு பாருங்கள். இங்கே இருக்கிற கூட்டத்தை பாருங்கள். அத்தனை வந்து காசுக்காக வந்த கூட்டம் இல்லை. அத்தனை வந்து விஜய்ன்ற ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக வந்த கூட்டம். அத்தனை வந்து டிவிக்கு ஒரு கட்சிக்காக தான். மற்றபடி ரசிகர்ன்ற கூட்டம் இல்லை. அத்தனை வந்து விஜய் தான். அடுத்த முதல் வந்து விஜய் தான். பாண்டிச்சேரி தமிழ்நாடு இல்லைங்க. பாண்டிச்சேரியும் சரி தமிழ்நாடும் சரி விஜயோட மக்கள் ஆதரவு முழுக்க இருக்குது. விஜய் தான் அடுத்த முதல்வர்ன்றது மக்கள் மனசில் வந்துச்சு. அடுத்த மாற்றம்ன்றது விஜய் ஒண்டி தான். விஜய் தவிர நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சரி, விஜய் ஒரு ஆள் தான் இங்கே சிஎம் தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரி. ஆனால் ரசிகர் கூட்டத்தை வந்து எல்லாம் நியூஸ் சேனலில் வந்து ரசிகர் கூட்டம் இல்லை. அத்தனை வந்து அன்பால் வந்த கூட்டம். பாருங்கள், இங்கே இருக்கிற கூட்டம் வந்து ஒருத்தவங்க 200-300 வாங்கிட்டு வரல. அத்தனையும் அவங்க காசு முதல் எல்லாம் போட்டு ஒரு தலைவனுக்காக, அடுத்த தலைவனுக்காக வந்த ஒரே கூட்டம். இது யாரும் வந்து தலைவன் அந்த ஒரு பேர் தான். அந்த ஒரு தலைவனுக்காக வந்த கூட்டம் தான். யாரும் வந்து தப்பாக நினைக்கிறேன். ரசிகர் கூட்டம்ல தலைவனுக்காக வந்த கூட்டம். நான் சினிமாலேருந்து யார் வேணால் கட்சிக்கு வரலாம், பாலிடிக்ஸ்க்கு வரலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறமா தளபதி வந்தது மட்டும்தான் எல்லாருமே நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்குறாங்க. அவரை தான் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்குறாங்க. வேறு நிறைய பேர் வந்தாங்க, ஸ்டார்ஸ்லாம் வந்தாங்க. ஏன் ரஜினி சொன்னால் ரஜினி போயிட்டார் வீட்டுக்கு. அப்படி இல்லை. டிஎம்கேக்கு எதிராளியாக நிற்கிற ஒரே கட்சி என்ன கட்சினா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நம்பிக்கை நட்சத்திரம். எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரே தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். நம்பிக்கைண்ணா அவ்வளோதான். மக்களோட அன்பும் நம்பிக்கை மட்டும்தான். அவர் சினிமாவில் இருந்தார், அது வேறு. ஆனால் ஜனங்க எல்லாருமே இப்போ காசுக்காக 500 ரூபாய் நோட்டு கோழி பிரியாணிக்காக வரல. எல்லாருமே உணர்ச்சியோட ஓட்டு போடணும், மக்கள் மாறணும், அவர் வந்தால் மக்கள் மாறுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்துட்டு இருக்காங்க.
அவர் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு தலையெழுத்தை மாற்றுவார். நன்றிண்ணா. டிவிக்கே தான் ஜெயிக்கும். வணக்கம், என் பேர் அறவாழி. தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், புதிய ஒரு தலைமையை வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது புதிய ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றதான். அதே மாதிரி லஞ்சம், லாவணற்ற, ஊழலற்ற, வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்றது தான் அவங்க மக்களோட எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இதை எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து தளபதி வந்து இதை செய்வார் அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வந்து மக்கள் கூடியிருக்காங்க. நம்பிக்கை மேலே மக்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க தளபதி மேலே. வெற்றி நிச்சயம். டிவிக்கே கண்டிப்பாக ஆட்சி அமரும். நிச்சயமாக பாண்டிச்சேரியில் நிறைய ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக டிவிக்கு வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கும். நன்றி. இது வந்து விஜய்க்கு மட்டும்தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவர் வந்து நிற்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எங்களுக்கு எல்லாருமே நல்லதை தான் செய்வார். எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டார். டிவிக்கே தான் ஜெயிக்கும். தனி மனிதனாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவர் வந்திருக்கிறத மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். டிவிக்கே தான் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 இடத்துலையும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். என்றுமே எங்களுடைய தலைவன் விஜய் வாழ்க, வெற்றி. டிவிக்கே வாழ்க வெற்றி. அவருடைய நேர்மை, மக்கள் பணின்றது மனசுலேருந்து வரணும். அதை செய்து காட்டுறதுக்கு இறங்கி நிற்கணும். இது வரைக்கும் பல தலைவர்கள் வந்து போயிருக்காங்க. அதை நாங்கள் உணரலை. இவர்கிட்ட அதை நாங்கள் உணர்றோம். புதுமையை வரவேற்கிறோம். பழமை போய் புதுமை வரணும். மாற்றம். அது எங்கள் தலைவர் விஜய்னால தான் வரும். டிவிக்கே ஜெயிக்கும். வாழ்க வளர்க. டிவிக்கே தான் ஜெயிக்கும். வரேன். எங்கள் அண்ணனை பார்க்கலாம் வந்தால் பார்த்துட்டோம். நம்ம ஓட்டு டிவிக்கே தான். யாருக்கான ஓட்டு போட்டுங்க. கண்டிப்பாண்ணா, பாண்டிச்சேரிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். அண்ணா அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் கண்டிப்பாக அண்ணன் கேட்ட மாதிரி தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்லதாக செய்வார். கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? புதுசாக ஒருத்தர் வராரு, ஒரு சான்ஸ் கொடுப்போம். நம்ம சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் மாற்ற தான் செய்வாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து போவோம். கொடுக்காம யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம தப்பாக அவங்கள சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அண்ணன் செய்வார். அண்ணனுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த வாட்டி டிவிக்கே தான். விஜய் வந்து என் பிள்ளை மாதிரி. எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு ஊரை நல்லபடியாக ஆக்கணும். இது வரைக்கும் அழிஞ்ச வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கணும். படித்த பிள்ளைங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். எவ்வளோ ஏழை மக்கள்லாங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும். அதுதான் விஜய்க்கு ரொம்ப நன்றி. வந்தது நல்லது, ரொம்ப நல்லது. மக்களுக்காக வந்திருக்கிறாரு. லேடிஸுக்காக தான் முக்கால்வாசி வந்திருக்கிறாரு. திமுக ஒழுக. திமுக ஆட்சி வரவே கூடாது. திமுக ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2.5 வயசு குழந்தைக்கு எடுத்து ரொம்ப சின்னமனமாக ஆக்கிறாங்க. அந்த திமுக ஆட்சி வரக்கூடாது. விஜய் ஆட்சி வரணும். என்ன சார்? பாண்டிச்சேரியில் வரணும் சார். பாண்டிச்சேரிக்கு வந்து நல்லா நன்மை செய்யணும். மக்களுக்காக நல்லா செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வராரு. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர் மக்களுக்காக வராரு. அவங்க வீட்டம்மா கேப்பா பேச்சு கேட்டுக்குன்னு இதுமாரி பண்ணுறாங்க. அவருக்கு நல்லது நடக்கணும். எல்லா ரசிகர்களும் அவருக்கு ஓட்டு போடணும். பாண்டிச்சேரியில் வாய்ப்பு இருக்குது. ஜெயிப்பார். கண்டிப்பாக வருவார். அவர் வருவார். விஜய் வருவார். கண்டிப்பாக வருவார். நாங்கள்லாம் போடுவோம் விஜய்க்கு தான். திமுக ஆட்சி வராது. கண்டிப்பாக வருவார். நன்றி.